லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இல்ல புச்சி, நான் பண்ண விஷயத்துக்காக தான் அவங்க இப்படி பண்ணிட்டாக. பாரு, நீ சும்மா மூடி மூடி மறைச்சு பேசாத. நான் முழுசா விசாரிக்காம எதையும் நம்ப மாட்டேன். சரி, நீ எதுக்கும் பயப்பட வேணாம். முதல்ல அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் வா. டாக்டர், மாப்பிள்ளையோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு. இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல. யாராவது பார்க்கணும்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரிங்க சார். பயப்படாதம்மா. முதல்ல நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீ தைரியமா இரு. சம்பந்தி பார்த்து. சம்பந்தி. மாப்பிள்ள, மாப்பிள்ள, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் பொண்ணை தவிக்க விட்டவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். வயிற்றுல புள்ள இருக்கிற பொம்பளைய ஆள வச்சிட்டாங்கல்ல, அவங்கள காதற விடாம நான் விட மாட்டேன். மாப்பிள்ள, மாப்பிள்ள, நீங்க கண்ணை முடிச்சு இவங்க தான் அடையாளம் காட்ட வேணாம். இவங்க தான் கண்ணை அசைச்சு காட்டினா மட்டும் போதும். அவங்கள இங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே அதை பண்ணும் போல இருக்கு. மாப்பிள்ள, மாப்பிள்ள, அவங்க யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்களோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு சொல்லுங்க. அவங்கள இங்கேயே ஏதாவது பண்ணணும்னு சொல்லுது. என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. மாப்பிள்ள, மாப்பிள்ள, தயவு செஞ்சு தயக்கப்படாம சொல்லுங்க. யாரு யாரா இருந்தாலும் நான் வெட்டி போறேன். சொல்லுங்க. அண்ணனா? மாப்பிள்ள, உங்க அம்மாவா? மாணிக்கமா? மாப்பிள்ள, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மாப்பிள்ள, அமுதா. அமுதாவா? மாப்பிள்ள, யாரா இருந்தா எனக்கு என்ன? என் மாப்பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேனா இல்லையா பாருங்க. என் மகளை அழு வச்சால அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்பாடி, முரட்டு பீச கோவமா போகுது. இன்னைக்கு அமுதா ஒளிஞ்சா. ஆமாவா பண்ற? அவனே என்ன பண்றேன் பாரு. மாப்பிள்ள, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அமுதாவை நான் என்ன பண்ண பாருங்க. அடிக்க மாமா, மாமா, குத்திரும். வாய மூடுறா. ஏன் அடிக்கிறேன்னு உனக்கு புரியல? உனக்கெல்லாம் காரணமே தெரியக்கூடாது. காரணமே தெரியாம சாவுடா, சாவுடா. இதெல்லாம் வாழ்றதை விட சாவறதே மேல்டா. ஆமா, சாவறதுக்காக தானே நீ மருந்து குடிச்சு டிராமா பண்ண. அப்புறம் எதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்? வாழவே வேணாம். செத்துரு. நானே உன்னை கொண்டாடுறேன். செத்து போடா, செத்து போடா, செத்து போடாங்கிறேன். அப்புறம் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும். உன் கூட வாழ்ந்தாதானே என் பொண்ணோட வாழ்க்கையை வீணா போயிடும். ஏண்டா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? பொய்யா மருந்து குடிச்சேன்னு சொல்லி டிராமா பண்ணி சொந்த வீட்டுல இருக்கிறவங்களே ஏமாத்துறிய. அந்த அமிர்தா புள்ள எவ்வளவு நல்லவன். அப்படிப்பட்ட ஒரு புள்ளைய கிரிமினல் ஆக்க பாக்குறியே. மனுஷன் நீ வாடா. உன்னை அவங்க எல்லாரும் முன்னாடி அடிச்சு அண்டர்வேரோட ஓட விட்டா தாண்டா உனக்கு புத்தி வரும். வாடா, வாடா. ஆமாயா, நான் மருந்து குடிச்சு நடிச்சது உண்மைதாயா. நாடகம் தான். இப்ப என்னன்ற? இப்ப நீ எல்லாரும் முன்னாடி கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் உண்மையிலேயே மருந்து குடிச்சு செத்துருவேன். இது என் மேல சத்தியம். எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம். அமுதாக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு உன் பொண்ணு நிலைமையும் பிறக்க போற குழந்தை நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. குடிகாரனா இருந்தாலும் புருஷங்காரன் இருக்கிறதுனாலதான் உன் பொண்ண சுமங்கலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அசிங்கப்படுத்தி உன் பொண்ண அமங்கலியா ஆக்கிடாத. என்ன என்ன யோசிக்கிற? ஓ, இங்க நடந்த நாடகத்தை அரங்கேற்றாம நான் சொன்ன பொய்ய எப்படி கடத்திட்டு போகணும்னு போய் சொல்லு.
அமுதா பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு கிறுக்குத்தனமா யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, நானும் கிறுக்குத்தனமா யோசிப்பேன். போங்க மாமா, போங்க. போயிட்டு திரும்ப வரும்போது ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வாங்க. என்ன முறைக்கிறீங்க? அப்பதான் வெளியில இருக்கிறவங்களாம் நம்புவாங்க நான் உண்மையாவே விஷம் குடிச்சிட்டேன்னு. புரியுதா? முறைக்காம போங்க. போங்கப்பா. எப்படி இருக்காரு அவரு? நல்லா இருக்காரு இல்ல? ஒன்னும் ஆகல இல்ல? சம்பந்தி, என் பையன் பொழைச்சுக்குவான்ல? இப்போ அவன் கொஞ்சம் தேவலாம். டாக்டர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. சீக்கிரமா குணமாயிடுவான். இன்னைக்கே கூட நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அவன் கண்ணு முழிச்சிட்டான். போய் பார்க்கறதுனா நீங்க போய் பாருங்க. நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. என் மகன் மறுபிறப்பு எடுத்து வந்துட்டான். உன் வயித்துல இருக்கிற குழந்தை அவன் அப்பா உசிரை காப்பாத்திருச்சு. மாமா போய் பார்க்கலாம். வா. ஐயோ வடிவேலு, என்னங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? பாத்துமா, மருந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி என்னையும் என் வயித்துல இருக்கிற குழந்தையும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எங்களை தவிக்க விட்டுட்டு போன நினைச்சீங்களா நீங்க? ஏதா, அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீயாவே ஏமா சொல்ற? நீ சரியாதான் எல்லாத்தையும் பண்ணிருக்க. கவலைப்படாதாத்தா, உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. ஏன்டா இப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ண? உன்னை பெத்த வயிறு பதறி போச்சுடா. அம்மா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் உன்கிட்ட உதவின்னு கேட்டப்போ நீயும் சரின்னு சொல்லி அந்த வேலை உனக்கு கிடைக்கும்னு சொன்னதுனாலதான் நானும் என் பொண்டாட்டி கிட்ட நிச்சயமா அந்த வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையா சொல்லிட்டு வந்தம்மா. அவளும் அத கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா உனக்கு? ஆனா எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியலம்மா. எந்த முகத்தோட தோ இவன் முகத்துல முழிப்பா சொல்லுமா? உங்க பேச்சுக்கு அவன் மரியாதை கொடுக்கலம்மா. கடைசியில எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? அதுக்குன்னு எங்க நிறைய தவிக்க விட்டு போயிடலாம்னு நினைச்சீங்களா? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. ஆனா உசுர் போச்சுன்னா திரும்ப வருவாங்க. எப்படி இருக்காங்க? நில்லு. எங்க போற? அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு. அவன் நல்லாதான் இருக்கான். நீ போனா நல்லா இருப்பானான்னு சொல்ல முடியாது. அவன் உன் மேல இன்னும் கோவத்துல தான் இருக்கான். உன் மேல உள்ள கோவத்துல தான் அவன் அப்படி பண்ணிக்கிட்டான். எந்த கடவுள் புண்ணியமும் அவன் பொழைச்சி மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கான். மறுபடியும் அவன் உன்னை பார்த்து திரும்ப கோவத்துல ஏதாவது பண்ணிக்க போறான். அத்தை, என்ன அத்தை இப்படி பேசுதிய? சொன்னா கேளு. நான் ஒன்னும் உன் மேல இருக்கிற கோவத்துல சொல்லல. எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். புரிஞ்சுக்க. சரி, அதெல்லாம் விடு. அவன் கண்டிப்பா நல்லபடியா சரியாகி நாளைக்கே வீட்டுக்கு வந்துருவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா ஒன்னே ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்க அத்தை,
அவங்க நல்லா இருக்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உண்மையிலேயே அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என்னத்த இப்படி கேக்குதிய? அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நீ சொல்றது நெசம்னா அந்த பள்ளிக்கூட கான்ட்ராக்ட அவனுக்கே வாங்கி கொடுத்துரு. அம்மா அக்கா என்ன பேசுற நீங்க? இல்ல, வாங்கி கொடுக்கற. இதுக்கப்புறம் இந்த விஷயமா நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் கிளம்புறேன். அம்மா ஏத்தா ஏத்தா, இதுக்கே நீ சோர்ந்து போய் உக்காந்துட்டா இப்படி? இப்பதானே ஒரு பெரிய பொறுப்புக்கே வந்திருக்க. இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் எம்புட்டோ இருக்கு. அதுக்காக நீ பட வேண்டிய கஷ்டமும் நிறைய இருக்கு. இதுக்கே நீ அசந்துட்டீனா அப்ப எப்படி ஜெயிப்ப? நீ நல்லது பண்ணுன்னு யோசிச்சா அதை கெடுக்கிறதுக்கு 100 பேர் தயாரா இருப்பான். இந்த உலகத்துல கெட்டது பண்றது ரொம்ப ஈஸி, நல்லது பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்காக நீ நல்லது பண்ணாம இருந்துட முடியுமா என்ன? அவங்க சுயரூபம் என்னவோ அதுக்கு தகுந்த சுபாவம் தான் அவங்க கிட்ட இருக்கும். அது வரைக்கும் எதுக்கும் அசந்துடக்கூடாது. நீ உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். மற்றவங்கள பத்தியெல்லாம் நீ யோசிக்காத என்ன? இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீ பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கும் போது நீ நன்மை தான் செஞ்சேன்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்காகலாம் நீ மனசை மாத்தி தப்பான விஷயத்தை பழகிக்கிட்டேன்னு வை, அந்த குற்ற உணர்வு நீ சாகர வரைக்கும் மாறாதாத்தா. உனக்கு இப்ப ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு. அதுக்கு நீ உண்மையா இருப்பேன்னு ரொம்ப பேர் நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை வீணாக்கிறாதாத்தா? அப்படிதான் நான் சொல்லுவேன். அது இல்ல அப்புச்சி, நான் ஒன்னும் அவங்களுக்கு வேணும்னே அந்த கான்ட்ராக்ட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல. அவங்க நல்ல முறையில வந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குடிச்சிட்டு வந்தா எப்படி? அதுவும் இல்லாம செலக்ட் பண்ற கமிட்டில நானும் இல்ல. இது புரியாம அத்தையும் தப்பா நினைச்சு என் மேல கோவமா இருக்காக. அதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்க புச்சி. ஏத்தா, உன்னை பத்தி நீ எடுத்து சொல்லிதான் எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியணுமா என்ன? அதுவும் இல்லாம அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல நீ எடுத்த முடிவு தான் அத்தா சரி. நீ எடுத்த முடிவுல இருந்து ஒருபோதும் மாறிடாத. ஆமா அமுதா, அம்மா வடிவேலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பயத்துல பதட்டத்துல உன் மேல கோவமா இருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? அம்மா பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நிலைமை கொஞ்சம் சரியானதும் அவங்களே உன்னை புரிஞ்சுப்பாங்க. அதுக்குன்னு நீ உன்னை மாத்திக்கலாம் வேணாம். அவங்களுக்கு பக்குவமா சொல்லி புரிய வச்சிடலாம். அமுதா கண்ணு, எந்த சூழ்நிலையிலும் நீயா இரு, யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத. இப்ப நீ தனி மனுஷி கிடையாது, ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். நீ பண்ற தப்பு மொத்த ஸ்கூலே பாதிக்கும். இதுல சொந்தம் பந்தம் எதையும் பார்க்காத, கடமை தான் முக்கியம். அதனால நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கவனமாத்தான் எடுக்கணும். இது வெறும் பொறுப்பு மட்டும் இல்ல ஆத்தா, இது உன் மாமனாரோடைய கனவு. அதை நீதே நல்லபடியா நிறைவேற்றணும். பாராத்தா, இனிமேலும் இந்த விஷயத்துக்காக நீ மனசை போட்டு
என்னடா கண்ணு என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க ஆ? சொன்னா இந்த சித்தப்பொண்ணு உதவி பண்ணுவான்ல. இல்ல சித்தப்பா, ஒரு புடவை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு உள்ள போனேன். வந்து பார்த்தா காணோம். அதான் இதுக்குள்ள எடுத்து வச்சிட்டனோன்னு சந்தேகமா இருந்தது. ஆனா இங்கேயும் இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. என்ன கலர் புடவை? ஆ, சிகப்பு கலர். ஆ, கொஞ்சம் என் கூட வந்து வெளியே வந்து பாரு. ஃபாலோ மீ. வெளியே வா. எங்க? அங்கே பார். என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கரஸ்பாண்டன்ட் புடவை அயன் பண்ணி கொடுத்து வாத்தி கரெக்ட் பண்ண நினைக்குது. மாமா இதெல்லாம் அக்கறையில பண்றது. உங்களை யாருங்க இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? ம், நான் உங்களை பண்ண சொன்னேனா? எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? ஏற்கனவே நீங்க எனக்கு ஒத்தாசையா இருக்கிறத பார்த்து எல்லாரும் உங்களை பொண்டாட்டி தாசன்னு சொல்லி திரியறாங்க. ஆ. இதுல இதெல்லாம் பண்றத பார்த்தா உங்களை பொண்டாட்டி தாசன்னு கன்ஃபார்மே பண்ணிருவாங்க. என்னம்மா மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்ட? அப்போ இதுக்கு பேர் என்ன? மனைவி மேல் இருக்கும் காதல். எல்லாம் ஒண்ணுதான். ம், ம். என்னடா கண்ணு இப்படி சொல்லிட்ட? ஏன் குடிகாரன குடிகாரன்னு சொல்லாம டீசெண்டா மது பிரியர்கள்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி பொண்டாட்டி மேல பாசமா பிரியமா இருக்கிறவங்கள இனிமே பொண்டாட்டி தாசன்னு சொல்லி அசிங்கப்படுத்த கூடாதுமா. யா மனைவியை நேசிப்ப ஒண்ணு பெருமைப்படுத்தணும். என்னடா மாப்ள? யோ நிப்பாட்டியா, விட்டா நீட்டி முழங்குற. டேய், உனக்காத்தாண்டா மாமே தம் கட்டி பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். ஆ. இதா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த பொடி, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஆ? போய் மாப்ள, போ போ. நாங்க பார்க்காத ஸ்கூலா, நாங்க பார்க்காத காலேஜா? அரியர் வச்சு தெரிஞ்சவை இப்ப பாஸ் ஆகி வாத்தி ஆயிட்டு கொழுப்ப பாத்தியா? எம்புட்டு கொழுப்பு இந்த வயலுக்கு இருக்கட்டும்டி. கிளம்புறோம் மாமா. நீங்க எங்க வேணாலும் போங்க, எனக்கு என்ன, எனக்கு வேலை இருக்குல்ல. நம்பிட்டேன். அம்மா அப்படியே கிளம்புறோமா? வரேன் அத்தை, போயிட்டு வரேன். போயிட்டு சரிதா. வரேன். கண்ணு. சொல்லுங்க அத்தை. அக்கா, என்ன நீ அமுதா பிள்ளைய பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி புரியாம பேசிருந்தா என்ன அர்த்தம்? அவன் நம்ம காமராஜர் ஐயாவை முன் உதாரணமா வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை நடத்தணும்னு ஆசைப்படுது. அந்த மனுஷன் பெத்த ஆத்தாவுக்கே கடைசி வரைக்கும் ஒரு கம்பளி கூட வாங்கி தரல. பஞ்சாயத்து ஆளுக வீட்டுக்கு போட்ட தண்ணி பைப்பை கூட வேணான்னு பிச்சை எறிஞ்சவரு. தன்னோட சம்பளத்துல என்ன பண்ண முடியுமோ அந்த வசதியத்தை பண்ண முடியும்னு சொன்னவரு. அந்த கொள்கையை பின்பற்றி நேர்மையா நடந்துகிட்டு இருக்க பொண்ணுகிட்ட போய் இப்படி குடும்பத்துக்காக பண்ண சொல்லியாக்கா? முறையாக்கா? இது நல்லா இல்லக்கா. அதுக்குன்னு வீட்டு மேல அக்கறை இல்லாம இருந்தா அது சரியா? இவ இந்த வீட்டோட மூத்த மருமக தானே. வடிவேலு மேல அவளுக்கும் அக்கறை இருக்கணும்ல. அவன் பொழப்புக்கு ஒரு வழி பண்ணணும்ல. அதுவும் இவ கடமை தானே. கண்டிப்பா அத நான் என்னைக்குமே மறக்கல. என்னோட அடுத்த கட்ட யோசனையே அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான். அத பத்தி யோசிக்க ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு. அவனும் அந்த விஷயத்துக்காக சாகுற நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டான். அத சரி பண்ணி கொடுத்தாலே போதும், அவன் பொழைச்சுக்குவான். இவ்வளவு சொல்லியும் உன் மனசு இறங்கலனா நான் என்னத்த சொல்ல? அத்தை, இவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள குடிச்சிட்டு வந்தது முத தப்பு. அதுவும் இல்லாம அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்ததுல அது அவ்வளவு தரமாவும் இல்ல. தப்ப தட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன் நானே. ஒரு தப்புக்கு முன் உதாரணமா இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க அத்தை.
எதுக்கு இப்ப இட்டு கட்டி வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த சுத்தி வளைச்சு நீதி நேர்மை பேச்செல்லாம் வேணவே வேணாம். நேரா உண்மையை பட்டுன்னு சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் உன்னை பத்தி உண்மை தெரியும். டேய், என்னடா உண்மை? என்ன சொல்ற? ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்காத. செந்திலு, நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டிக்கு நம்ம குடும்ப ஆளுங்க முக்கியமே கிடையாது. அவங்க குடும்ப ஆளுங்க தான் முக்கியமா. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கான்ட்ராக்ட அவங்க குடும்பத்துக்கே கொடுத்துட்டாங்க. இந்த நீதி நேர்மை கரஸ்பாண்டன்ட். இந்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம இவங்களோட வாழ்க்கைய கண்டிப்பா சரி பண்ணிடலாம். இவங்க நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். இல்லம்மா, என் புள்ள வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த சிரமமும் வேண்டாமா?